ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் தூய்மையாகாமல் திரும்ப செல்ல முடியாது. எனவே பாபாவின் நினைவின் மூலம் ஆத்மாவின் பேட்டரியை சார்ஜ் செய்யுங்கள் மற்றும் இயற்கையாக தூய்மையாகுங்கள். கேள்வி: பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு வீட்டிற்கு செல்வதற்காக முதலில் எந்த ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறார்? பதில்: குழந்தைகளே, வீட்டிற்கு செல்வதற்கு முன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே இறக்க வேண்டும். ஆகையால் பாபா உங்களுக்கு முதலிலேயே தேகத்தின் உணர்விலிருந்து விலகி செல்வதற்கான பயிற்சியை செய்விக்கிறார். அதாவது வாழ்ந்து கொண்டே இறப்பதற்கு கற்றுக் கொடுக்கிறார். மேலே செல்வது என்றால் இறப்பதாகும். செல்வது மற்றும் வருவதற்கான ஞானம் இப்போது உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஆத்மாக்களாகிய நாம் மேலிருந்து கீழே இந்த சரீரத்தின் மூலம் நடிப்பை நடிப்பதற்கு வந்துள்ளோம் என்பதை நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். உண்மையில் நாம் அங்கே இருக்கக்கூடியவர்களாவோம். இப்போது அங்கேதான் திரும்ப செல்ல வேண்டும். ஓம் சாந்தி. தங்களை ஆத்மா என்று புரிந்து பாபாவை நினைவு செய்வதில் எந்த கஷ்டமும் இல்லை. கொட்டாவி விடக்கூடாது. இதை சகஜ நினைவு என்று சொல்லப்படுகிறது. முதலில் தங்களை ஆத்மாதான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆத்மாதான் சரீரத்தை எடுத்து நடிப்பை நடிக்கிறது. சமஸ்காரம் அனைத்தும் ஆத்மாவில்தான் இருக்கிறது. ஆத்மா சுதந்திரமானதாகும். தங்களை ஆத்மா என்று புரிந்து தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகிறார். இந்த ஞானம் இப்போதுதான் உங்களுக்கு கிடைக்கிறது, பிறகு கிடைக்காது. சிஸ்டர், அவங்க மியூட் ஆஃப் பண்ணிக்கோங்க சிஸ்டர். சவுண்டு வருதுங்க சிஸ்டர். இல்லையே, சவுண்டு வராதே. நான் மியூட் ஆஃப்ல தான் இருக்கு. இதுல இயற்கையாவே சவுண்டு வராது. சவுண்டு வருதுங்களாப்பா? வேற யாராச்சும் சொல்லுங்க. இப்போ ஓகே சிஸ்டர். சவுண்ட் வரல சிஸ்டர். ஓகே. தங்களை ஆத்மா என்று புரிந்து தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகிறார். இந்த ஞானம் இப்போதுதான் உங்களுக்கு கிடைக்கிறது, பிறகு கிடைக்காது. நீங்கள் இந்த ஆத்மாவில் அமருவதை உலகம் தெரிந்திருக்கவில்லை. இதனை இயற்கையான அமைதி என்று சொல்லப்படுகிறது. ஆத்மாக்களாகிய நாம் மேலிருந்து இந்த சரீரத்தின் மூலம் நடிப்பை நடிப்பதற்காக வந்திருக்கிறோம். ஆத்மாக்களாகிய நாம் உண்மையில் அங்கே இருக்கக்கூடியவர்களாவோம். இந்த ஞானம் புத்தியில் இருக்கிறது. மற்றபடி இதில் அட்டயோகத்தின் விஷயம் எதுவும் இல்லை. முற்றிலும் சகஜமாகும். இப்போது ஆத்மாக்களாகிய நாம் வீட்டிற்கு செல்ல வேண்டும். ஆனால் தூய்மையாக ஆகாமல் செல்ல முடியாது. தூய்மை ஆவதற்கு பரமாத்மா தந்தையை நினைவு செய்ய வேண்டும். நினைவு செய்து செய்து பாவம் அழிந்துவிடும். கஷ்டமான விஷயம் எதுவும் இல்லை. நீங்கள் நடந்து செல்கிறீர்கள் என்றால் கூட பாபாவின் நினைவில் இருங்கள். அப்போதுதான் நினைவின் மூலம் தூய்மையாக முடியும். அங்கே அது தூய்மையான உலகமாகும். அங்கே அந்த தூய்மையான உலகத்தில் இந்த ஞானத்தின் அவசியம் எதுவும் இருப்பதில்லை. ஏனென்றால் அங்கே எந்த விகர்மமும் நடப்பதில்லை. இங்கே நினைவின் மூலம் விகர்மத்தை அழிக்க வேண்டும். இங்கே நடப்பதை போல் அங்கே நீங்கள் இயல்பாக நடக்கின்றீர்கள். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்குகிறீர்கள். அங்கேயும் நீங்கள் இந்த பயிற்சி செய்ய வேண்டும் என்பது கிடையாது. பயிற்சியை இப்போதுதான் செய்ய வேண்டும். பேட்டரியை இப்போது சார்ஜ் செய்ய வேண்டும். பிறகு மெதுமெதுவாக பேட்டரி குறைவு ஆகத்தான் வேண்டும். பேட்டரி சார்ஜ் ஆவதற்காக ஞானம் இப்போது ஒரு முறைதான் உங்களுக்கு கிடைக்கிறது. சதோ பிரதானத்திலிருந்து தமோ பிரதானமாக ஆவதற்கு உங்களை எவ்வளவு காலம் பிடிக்கிறது? ஆரம்பத்திலிருந்து ஏதாவது கொஞ்சம் பேட்டரி குறைந்து கொண்டே செல்கிறது. மூலவதனத்தில் ஆத்மாக்கள் தான் இருக்கின்றன, சரீரம் இல்லை. எனவே இயல்பாக இறங்குவதற்கான, அதாவது பேட்டரி குறைவதற்கான விஷயமே இல்லை.
மோட்டார் ஓடினால்தான் பேட்டரி குறைந்து கொண்டே செல்லும். மோட்டார் நின்று கொண்டிருந்தால் பேட்டரி இயங்குமா? மோட்டார் ஓட்டினால்தான் பேட்டரி இயங்கும். மோட்டாரில் பேட்டரி சார்ஜ் ஆகிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் உங்களை பேட்டரி ஒரு முறைதான் சார்ஜ் ஆகிறது. பிறகு நீங்கள் எங்கே சரீரத்தின் மூலம் கர்மம் செய்யும் பொழுது கொஞ்சம் பேட்டரி குறைந்து கொண்டே செல்கிறது. முதலில் அவர் பரம தந்தை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவரை அனைத்து ஆத்மாக்களுக்கும் நினைவு செய்கின்றன. ஹே பகவான் என்று சொல்கின்றனர். அவர் தந்தை, நாம் குழந்தைகள் ஆவோம். பேட்டரியை எப்படி சார்ஜ் செய்வது என்று இங்கே குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது. எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள், சுற்றுங்கள், பாபாவை நினைவு செய்யுங்கள் என்றால் சதோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள். எந்த விஷயத்தையாவது புரிந்து கொள்ளவில்லை என்றால் கேளுங்கள், முற்றிலும் சகஜமானதாகும். 5000 ஆண்டுகளுக்கு பிறகு நம்முடைய பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகிவிடுகிறது. பாபா வந்து அனைவருடைய பேட்டரியையும் சார்ஜ் செய்து விடுகிறார். விநாச காலத்தில் அனைவருக்கும் ஈஸ்வரனை நினைவு செய்கின்றார்கள். வெள்ளம் வருகிறது என்று வைத்து கொள்ளுங்கள். அப்போது யார் பக்தர்களாக இருப்பார்களோ அவர்கள் பகவானைத்தான் நினைவு செய்வார்கள். ஆனால் அந்த சமயத்தில் பகவானுடைய நினைவு வர முடியாது. நண்பர்கள், உறவினர்கள், செல்வம், சொத்துக்கள் தான் நினைவுக்கு வந்துவிடுகிறது. ஹே பகவான் என்று என்னவோ சொல்கிறார்கள். ஆனால் அதுவும் வெறு சொல்லில் மட்டுமே ஆகும். பகவான் தந்தை, நாம் அவருடைய குழந்தைகளாவோம். இதை தெரிந்திருக்கவே இல்லை. அவர்களுக்கு சர்வ வியாபி என்ற தலைகீழான ஞானம் கிடைக்கிறது. பாபா வந்து சரியான ஞானத்தை கொடுக்கிறார். பக்தியின் ஓம் சாந்தி. ஒரு 2 minutes இவ்வளவு நேரம் என்ன படிச்சீங்களோ அதை அப்படியே சும்மா ஸ்டோரி மாதிரி சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகே. பாபா வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஆத்ம உணர்வில் இருங்க. பேட்ரி இப்போ மட்டும்தான் சார்ஜ் ஆகும். ஸ்டார்டிங்லேருந்து பாபா இப்போ சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, ஆத்ம உணர்வுலேருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யுங்க. ஏன்னா அவ்வளோ பாவங்கள் இருக்குது. ஸோ டக்குன்னு அழியணும் அப்படின்னா அந்த சோல் கான்சியஸில் இருந்துக்கிட்டே இருக்கணும். உட்காந்து நல்ல யோகா பண்ணணும். அது மெயினாக சொல்கிறாரு. சார்ஜ் வந்து மெயினாக இப்போ தான் ஆகுது. பாபா சொல்கிற மாதிரி பேட்ரி வந்து நம்ம மோட்டார்லாம் போட்டால் அப்பப்போ சார்ஜ் போட்டுக்குவோம், எடுப்போம், ஓட்டுவோம், திரும்ப சார்ஜ் போடுவோம் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா? அந்த மாதிரி நம்மளை பண்ண முடியாது. டக்குன்னு பாபா இப்போ வந்து தாபரகத்துலேருந்து சார்ஜ் போட்டு திரும்ப அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டார். இந்த ஒரு டைம் 100 ஏறிக்கிச்சு அப்படின்னா திரும்ப சொர்க்கத்துலேருந்து அப்படியே திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். அங்கேருந்து திரும்ப இங்கே பாபா வர வரைக்குமே நமக்கு வேணும் சார்ஜ். ஸோ எந்த அளவுக்கு நம்ம சார்ஜ் போட்டுக்கிறோமோ. சொல்லுங்க சிஸ்டர். எனக்கு டச்சான பாயிண்ட் சொல்றீங்க சிஸ்டர். கதை வடிவத்துல பாபா வந்து என்ன சொல்றாருன்னா, நீங்க என்ன நினைவு பண்ணும் பொழுது உங்களுக்குள்ள அந்த சோம்பல், அந்த வைப்ரேஷன்ஸ்லாம் இருக்கக்கூடாது. பரமாத்மாவோட நினைவுல இருக்கும் போது நீங்க அந்த குஷியா பாபாவோட நினைவுல இருக்கணும். அப்புறம் இந்த கார் ஓடுது அப்படின்னா அதுக்குள்ள ஏதாவது பேட்டரி இருக்கும். பேட்டரி கார், பேட்டரி கடிகாரம், ஸோ இதெல்லாம் வந்து பேட்டரி வந்து சார்ஜ் பண்ணிப்போம். ஸோ அந்த மாதிரி நம்ம வீட்டுல கூட சார்ஜ் பண்ணி அதுக்கு நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். அந்த மாதிரி உங்க ஆத்மாவை, உங்க உடம்பு அப்படிங்கிற அந்த ரோபோட்குள்ள இருக்கிற ஆத்மாவோட பேட்டரி வந்து சார்ஜ் பண்ணிக்கோங்க. இந்த சார்ஜ் ஆனது 5000 வரைக்கும் நீடிக்கும். எப்ப அது ரொம்ப கம்மியாகுதோ அப்ப பாபா வராது. உலக விநாசம் ஆகும் போது எல்லாரும் கடவுளை கூப்பிடுறாங்க. ஆனா இதுல என்ன காமெடினா, வெள்ளத்துல அடிச்சுட்டு போகும்போது கடவுளை ஒரு சில பக்தர்கள் தான் கூப்பிடுறாங்க, நாஸ்திகர்களும் கூப்பிடுறாங்க. ஆனா ஞானம் வந்து இல்லாதனால குழந்தைங்களாம் என்ன கூப்பிடுறாங்க. ஆனா பேருக்குதான் வாய் தான் கூப்பிடுது. மனசு ஃபுல்லா என் வீடு போயிடுச்சு, என் சொத்து போயிடுச்சு, என் உறவுலாம் போயிடுச்சு, இந்த மாதிரி வந்து புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. சோ அதனால வந்து ஒரு விதத்துல இது காமெடியா தான் இருக்கு அப்படின்றாரு பாபா. ஆனா அந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம ஃபீல்டுல இருக்கும் பொழுது அது வந்து கொஞ்சம் பயமா இருக்கும். அந்த பயம் இல்லாம இருக்கணும்னா இப்போ இருந்தே வந்து பாபா என் கூட இருக்காரு அப்படின்னு அந்த உணர்வுல இருக்கணும். பெஸ்ட் இந்த மாதிரி வந்து பிரம்ம பாபா அம்மாலாம் வந்து
பில்டிங் இருக்கும்போது, கரண்ட் இருக்கும்போது, டேபிள் கார்டு ஓடும்போது, சாப்பாடு கிடைக்கும் போது எஸ்கேப் ஆயிட்டாங்க. அந்த மாதிரி புத்திசாலி குழந்தைங்களாம் இந்த மாதிரி வெள்ளம் வரும்போது இந்த மாதிரி டைம்ல வந்து கிளம்பிடணும், அவ்வளவுதான். ஏதோ அந்த 108 பேர்ல வந்து ஆக்சுவலா வந்து பாதி பேர் கிளம்பிடுவாங்க, ஒரு கால்வாசி தான் இருப்பாங்க. அது வந்து ஒரு சிலருக்கு அந்த பாட்டு, சரிங்களா? கண்டிப்பா. மத்தபடி பிரஜைகள்லாம் இங்கதான் இருந்தாகணும். இந்த 108க்கு மட்டும் பாபா சலுகை கொடுக்குறாரு, அவ்வளவுதான்ப்பா. 8 ரெடி ஆயிடுச்சு, 100 ரெடி ஆகல. 108 குழந்தைங்க மட்டும், அதுல கொஞ்சம் பேர் பாதி பேர் எஸ்கேப் ஆயிடுவாங்க. அதையும் ஒரு சில பேர் தான் பாபா இங்க வச்சிருப்பாரு. அந்த குழந்தைங்களும் வந்து இந்த உலகத்திலேயே இருக்க மாட்டாங்களாம். சோ அது வந்து மேஜிக் பண்ணிடுவாரு. ஸோ நம்ம சீக்கிரமா கிளம்புறதுக்கு மட்டும் வழியை பார்க்கணும், அவ்வளவுதான். இனிமேலாம் இங்க இருந்து கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. நமக்கு வந்து தலையெழுத்தும் இல்ல, ஒண்ணுமே கஷ்டப்படுறதுக்காக இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து இங்க உட்காந்து இருக்கிறதுக்காக தகுதி அப்படின்றது எப்படி சொல்ல, ஒண்ணுமே இல்லை. சந்தோஷம் இல்லை, ஒண்ணு எதுவுமே இல்லை இங்க இருக்கிறது இல்லை. டேஸ்டாவே இல்லை. பாவா கொடுக்கறத விட இங்கெல்லாம் 1% டேஸ்ட் கிடையாது. பேருக்குதான் காரு, ஆனா அது ஒரு குஷி. ஒரு ஏசி இப்போ பஸ்ல இருக்கவங்க போனாலும் குஷி. இருக்காங்க அப்படின்னா, ஏன்னா அவங்களாம் இப்போ வந்தவங்க, அவங்களுக்கு வந்து என்ன தெரியும், நம்மளோட அருமை, நம்மளுடைய பாபா கொடுத்த அந்த ஆஸ்திலாம் அவங்களுக்கு ஆனா எப்படி அது தெரியும்? ஆக்சுவலா வந்து என்ன காமெடினா, அவங்களுக்கே ருசியாவே இல்லன்னு ஃபீல் ஆகுது. அவங்க முகத்தை பார்த்தாலே அவங்களே டல்லா தான் இருக்கானுங்க, ஆமா, பணக்காரங்களாம். கரெக்ட். யாருக்குமே எதுவுமே ஒரு சுவாரஸ்யமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். தாவரத்துல இருந்த ஒரு மஜ்ஜா வந்து இப்ப இல்ல. எதுவுமே இல்லை இப்போலாம். அதை ஏன் கலியுகத்துல கூட எங்க பாட்டி தாத்தா எல்லாம் நல்லா வாழ்ந்தாங்களாமே. 2 தலைமுறைக்கு முன்னாடி நல்லா வாழ்ந்திருக்காங்க. ஆமா, இப்போ ரொம்ப மோசமாயிடுச்சு. இன்னும் மோசமாகும்னா லௌகீக அது எப்படி இருக்கும் அப்புறம்? லௌகீக பாட்டி சொல்லுவாங்க, 88 வயசு ஆகுது லௌகீக பாட்டிக்கு. நாங்கெல்லாம் அந்த காலத்துல கதவை திறந்து போட்டே தூங்குவோம் அப்படின்றாங்க. ஆனா வந்து அப்படி இருக்கு உலகம், நல்லா சந்தோஷமா இருந்தோம் அப்படின்வாங்க. ஏன்னா அந்த காலத்துல போன் எதுவுமே கிடையாது, எல்லாம் ஜாலியா பேசிக்கிட்டு எல்லாம். இல்ல, எனக்கு தெரிஞ்சு எங்க லௌகீக பாட்டி தாத்தாக்கெல்லாம் வந்து 95 ஆகுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப வயசாயிடுச்சு தாத்தா பாட்டிக்கு. அப்பாவோட அம்மா அப்பாக்கு முடியல ஆக்சுவலா அவங்களுக்கு. உடம்பெல்லாம் நல்லா இருக்கு, வயசாயிடுச்சு. பட் ஆனா வந்து அவங்க வந்து இன்னமும் ஏன் தெரியுமா நல்லா இருக்காங்க, ஆச்சரியமா இருக்கு எங்களுக்கே. அவங்களால நடக்க முடியல அவ்வளவுதான். பட் ஆனா வந்து அவங்க வந்து நல்லா இருக்காங்க மீன்ஸ் ரொம்பலாம் நல்லா இல்ல. அதாவது இந்த வயசுலயும் நம்ம பாட்டி தாத்தா எல்லாம் ஏன் எனர்ஜியா இருக்காங்க 2 தலைமுறைக்குன்னா, அவங்களே சொல்றாங்க, நாங்க சாப்பிட்ட சாப்பாடு எப்படி, சாப்பாட்டுல சக்தி இருந்துச்சு, இப்ப சாப்பாடுல சக்தியா இருக்கு, எல்லாம் கண்ணாடி தான். அதனால வேஸ்ட். இது வந்து வாழ தகுதி இல்லாத, இந்த ஏதோ ஒரு எக்ஸ்பைரி டேட் போட்டுருவாங்கல்ல. ஆமா, கரெக்ட். அதே தான். டேட் முடிஞ்சிருச்சுங்க, கிளம்புங்க. நிஜமா. ஆனா பாக்குறதுக்கு நல்லாதான் இருக்கு. என்ன தெரியுமா, ஒரு 2 மினிட்ஸ்பா. ஏன்னா சும்மா முரளி படிக்கிறது அது வந்து அந்த அளவுக்கு வர்த்து இல்ல. அது கொஞ்சமாவது நம்ம சிந்தனை பண்ணணும். சும்மா 4 பக்கம் படிச்சுக்கிட்டு போனா ஆத்மா தங்காது. என்னன்னா, பாபா வந்து கிளம்ப சொல்றாருல்ல முரளியில, வாங்க என் கூட வாங்க அப்படின்னு. ஆக்சுவலா அது என்ன அப்படின்னா, அதாவது வந்து ஏன்னா வந்து மனுஷங்க அன்பாவே இருக்க மாட்டேங்கிறாங்க. பிகேஸ் ஏதோ இருக்காங்கன்னா ஏதோ கடவுள் கொடுக்குற அந்த ஒரு கரெக்ட். விகேஸ்னா சாதாரண ஆளே கிடையாது. அப்புறம் வந்து இந்த நான் பிகேஸ்லாம் நீங்க பாத்துருப்பீங்கல்ல, அதெல்லாம் ரகடா இருப்பாங்க. ஒரு மரியாதை இருக்காது, ஒரு அன்பு இருக்காது, அந்த மாதிரிலாம் நடந்துப்பாங்க. உதாரணத்துக்கு உங்க ஹவுஸ் ஓனரு, பக்கத்து வீட்டுக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸு, அதுல ஒரு சில பேர்லாம் ரகடா நடந்துப்பாங்க, திமிரா நடந்துப்பாங்க. சோ இதெல்லாம் வந்து அந்த காலத்துல இப்பெல்லாம் கிடையாது. அப்புறமேட்டு போனு, இதுதான் மிகப்பெரிய ஒரு மாயா. இத என்னதான் நல்ல விஷயம் இருந்தாலும் நம்மள அறியாமையே அந்த புதைக்குழியில விழுற மாதிரிதான் இப்ப இருக்கு. சோ எனக்கு இந்த போன் ஆக்சுவலா சத்தியமா பிடிக்கவே இல்லை. யூடியூப்ல எனக்கு சுத்தமா ஆக்சுவலா எதுவுமே என் மனசுல சுத்தமா எனக்கு எதுவுமே ஆக்சுவலா பிடிக்கல. அந்த மாதிரி நீங்களும் அந்த ஒரு மாயாவோட ராஜ்யம், என்னதான் பாபாவோட ஞானம் இருந்தாலும் இது வந்து வர்த் இல்லைன்னு எனக்கு தோணுது. எனக்கு சென்டர் போய் முரளி கேட்கிற அந்த காலம் வந்து நல்லா இருந்துச்சு. இப்பெல்லாம் ஒருத்தர் கூட சென்டருக்கே வரவே மாட்டேங்கிறாங்க, எல்லாம் ஆன்லைன் கிளாஸ், அது ஒண்ணு இருக்கு. சோ வேற என்ன இருக்கு, இந்த சினிமா, இந்த மால், இந்த மாயாவோட உலகத்துல இதுல எல்லாமே பாக்குறதுக்கு தான் நல்லா இருக்கு. ஆனா அதோட அது வந்து வெளியில இருந்து பார்க்கதான் குலோப் ஜாமு, ஆனா அங்க போய் சாப்பிட்டாதான் தெரியுது அது ஒரு மண்ணு அப்படின்னு. கரெக்டுங்களா சிஸ்டர்? கண்டிப்பா, அதுல ஒண்ணுமே கிடையாது. வெளியிருந்து பார்க்கும்போது இப்படி ஷோவா சூப்பரா இருக்கும். நல்லாதான் இருக்கு போனா, சூப்பர். ஆனா அது உள்ள போனாதான் தெரியுது, ஐயோ எல்லாருக்குமே அந்த ஃபீல் ஆகும். சே, என்னடா இது இவ்வளவு கேவலமா, மைண்ட் எல்லாம் அப்படியே லாக் ஆயிடுது. ஆனா அது கொஞ்ச பாபா நேரம் கிட்ட மொபைல் டேஸ்ட் பண்ணதுனால வெளியில எந்த டேஸ்ட்டுமே நமக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. அதுதான் உண்மை. தலைவலிக்கும், டார்ச்செல்லாம் இருக்கும், எதுவுமே நமக்கு பிடிக்கவே பிடிக்காது.
அதனால வந்து இந்த உலகமே எக்ஸ்பெக்டேட் ஆயிடுச்சு. இனிமே இங்க வந்து என்ன இருக்கு வாழ்றதுக்கு எனக்கு புரியல. எல்லாமே சத்து இழந்துடுச்சு. நியூட்ரிஷன் டாக்டர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? பாருங்க சிஸ்டர், அந்த காலத்துல ஆ தண்ணி வந்து 75% 65% அந்த அந்த H2 pH ஏதோ சொன்னாங்க. pH லெவல் என்னமோ இருந்துச்சாம். ஆ இப்ப வந்து ஒண்ணுமே அது ஏதோ 10% தான் இருக்கா அதோட சத்தே. அது என்ன பேரு சொன்னாங்க எனக்கு தெரியல, மறந்துருச்சு. அந்த சத்து வந்து 10% தான் இருக்கா இப்போ. அதான் சரிங்களா? அதில் வேற இப்ப இந்த என்ன மிஷினை வச்சு வடிகட்டுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், அதிலே பாதி போயிடும். அதெல்லாம் ஜீரோன்ட்டாங்க. சோ எதுலயுமே சத்து இல்ல. ஆப்பிள், மாதுளம், எல்லாமே வந்து போயிடுச்சு. எல்லாமே வந்து அழிவை நோக்கி போயிடுச்சு. அவ்வளவுதான். இனிமே வந்து சாப்பிடுறது, மனுஷங்க சுத்துறது, வெளிய சுத்தி பாக்குற மாதிரிதான் இருக்கு. ஆனா அங்க போனாலும் துக்கம் தான் அனுபவம் ஆகுது எல்லாமே. சோ சினிமா பார்த்தா இப்ப வர சினிமா எதுவுமே நல்லா இல்லைன்றாங்க. சோ அந்த காலத்துல சின்ன பசங்களா இருக்கும் போது நாங்கெல்லாம் குழந்தை, அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் அப்போ இருந்த சினிமா வேற, இப்போ வந்து அதாவது மொத்தத்துல வந்து கேவலமான உலகம் வாழ. இனிமே வந்து இங்க இருந்து கிளம்புறதுக்கு வழியதான் பார்க்கணும். ஆமாம், இப்போ சிஸ்டர் நம்ம சொன்ன மாதிரி நல்லா இருக்கும் போதே கிளம்பிக்கணும். தண்ணி பிரச்சனை, சாப்பாடு பிரச்சனை அப்போ கிளம்புறத விட எல்லாமே இப்போ இருக்குது. கரண்ட் இருக்குது, தண்ணி இருக்குது, சாப்பாடு இருக்குது, போகிறதுக்கு வரத்துக்கு இருக்குது. ஸோ இப்போவே முயற்சி பண்ணி டக்குன்னு கிளம்பிடணும். பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது எப்படா பஸ் வரும்னு வெயிட் பண்ணுவால, அந்த மாதிரி எப்படா என்ன பாபா கூட்டிட்டு போவாரு அப்படின்னு வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு அவ்யக்தவாணியில. அவ்வளோதான். எல்லாரும் இந்த ஒரு பாயிண்ட் மனசில் அப்படியே நல்லா ஆணி மாதிரி அடித்து வச்சுக்கோங்க. நினைச்சு பாருங்க, உங்களுக்கு பஸ் 5:30 மணி, நீங்க 5:15 இருந்து வெயிட் பண்றீங்க. இந்த ஆமாம், பஸ் அந்த மாதிரி முன்னாடி ரெடியாகி வெயிட் பண்ணலாம் நம்ம. அப்போ வந்து கூட்டிகிட்டு போவாரே நம்மளை. ஆமா, ஏன்னா வந்து பிடிக்க கூடாதுப்பா. ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த உலகம் பிடிக்க கூடாது, அப்பதான் கிளம்பவே முடியும். அது வேணா இந்த உண்மைதான். உலகம் பிடிச்சிட்டீங்க. அதனால வந்து கேவலமான உலகம், வாழ தகுதி இல்லாத உலகம். இனிமே இங்க இருக்கிறதுக்கு ஒரு எதுவுமே இல்ல. நியாயம், தர்மம், கட்டுப்பாடு, ஒரு 100 வருஷம் முன்னாடி இருந்த எந்த கட்டுப்பாடுமே இல்ல. இன்னொன்னு மட்டும் சொல்லிக்கிறேன் சிஸ்டர், ஆ 100 வருஷம் முன்னாடி பெண்கள்லாம் வேலைக்கு போல, உலகம் நல்லா இருந்துச்சு. பெண்கள் கரெக்ட். வேலைக்கு போல. எல்லா பெண்களும் இந்த saree தான் கட்டிட்டு இருப்பாங்க. ஜீன்ஸ் பேண்ட் இந்த மாதிரி அரைகுறை ட்ரெஸ் எல்லாம் போட மாட்டாங்க. வீட்டில் பெண்கள் வந்து எல்லாருமே ஒரு குடும்பத்தை பார்த்துக்குவாங்க. அதுதான் பெண்களோட வந்து வேலையே, வந்து குடும்பத்தை பார்த்துக்கிறது தான் வேலையே. ஆனா இப்ப வந்து பெண் தர்மத்துல இருந்து நானே இப்படி சொல்லக்கூடாது. பெண்களே அடாவடியா திமிரா நடந்துக்கிறேன். இதுக்கு மேல வந்து இந்த உலகம் இருக்கிறதுக்கு அவசியமே இல்ல பாபா அப்படிங்கிற மாதிரி எனக்கே தோணுது ஒவ்வொரு நாள். கண்டிப்பாங்க. அதனால வந்து சீக்கிரமா இந்த உலகம் முடியணும், அவ்வளவுதான். இதுக்கு மேல வந்து ஒவ்வொரு வீக்கேஸ் வீக்கேஸும் ஒவ்வொருத்தருமே இப்படி சங்கல்பம் வச்சுட்டு இருந்தா அப்புறம் அவ்வளோதான், டக்குன்னு வந்து கிளம்பிடலாம். நான் வைக்கல, தங்க சேனல்ல அதுதான் நீங்க அப்லோட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால வந்து இது நான் நினைக்கல, பரமேஸ்வரர் செய்யற லீலை. ஆஹா, ஆகுன்னா பாபா எடுத்துருவாங்களா? ஒரே ஜஸ்ட் வந்து எல்லாரும் இப்படி நினைக்க 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 கடைசி டைம்ல விநாசம் ஆகிறதுக்கு பாபா ரெடி பண்ணிட்டு இருக்காரு. என்ன அறியாம இந்த எண்ணம்லாம் வருது சிஸ்டர். எனக்கே விருப்பம் இல்லதான், எனக்கு இந்த எண்ணம் வருது. சோ அதனால வந்து வேண்டாம் மாமா முடிச்சிருங்க அப்படின்னு சொல்ல மனசு வரல. ஏன்னா கொஞ்சம் முயற்சி பண்ணணும். அதனால ஆமாம் முயற்சி ஆமாம், பண்ணோடனே முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அது வந்து பண்ணிக்கிட்டே தான் கண்டிப்பாக இருக்க போகிறோம். பாபா டக்குன்னு வந்து கூப்பிட்டா அப்படியே டக்குன்னு கிளம்பிடணும். அவ்வளவுதான். அல்வால இருந்து ஏதோ சொல்லுவாரே பாபா, நெய்யில அந்த இருந்து முடி எடுக்கிற மாதிரி. கிண்ணத்துல ஒட்டாதான். ஆமா, ஒட்டாதான். நெய் இந்த கலரும் போது கிண்ணத்துல ஒட்டாதான். அந்த மாதிரி ஆத்மா கிளம்பிடணும், ஒட்டக்கூடாது இந்த உடம்புல. ஓகே சிஸ்டர், இப்ப படிங்க. சாந்தி. ஓகே. பக்தியில் ஏமாற்றம் அடைய வேண்டியிருக்கிறது. பிரம்மாவின் இரவு என்றால் பிராமணர்களின் இரவாகும். பிரம்மாவின் பகல் என்றால் பிராமணர்களுக்கும் பகல். சூத்திரர்களின் பகல், சூத்திரர்களின் இரவு என்று சொல்ல மாட்டார்கள். இந்த இரகசியத்தை பாபா அமர்ந்து புரிய வைக்கிறார். இது எல்லையற்ற இரவு அல்லது பகலாகும். இப்போது நீங்கள் பகலுக்கு செல்கிறீர்கள், இரவு முடிகிறது. இந்த வாக்கியம் சாஸ்திரங்களில் இருக்கிறது. பிரம்மாவின் பகல், பிரம்மாவின் இரவு என்று சொல்கிறார்கள், ஆனால் தெரிந்திருக்கவில்லை. உங்களுடைய புத்தி இப்போது எல்லையற்றதில் சென்றுவிட்டது. சொல்லப்போனால் தேவதைகளுக்கும் சொல்லலாம் விஷ்ணுவின் பகல், விஷ்ணுவின் இரவு என்று. ஏனென்றால் விஷ்ணு மற்றும் பிரம்மாவின் சம்பந்தமும் புரிய வைக்கப்படுகிறது. திருமூர்த்தியின் தொழில் என்ன? இதை வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது. அவர்கள் பகவானையே ஆமை, மீனில் அல்லது பிறப்பு இறப்பு சக்கரத்தில் கொண்டு போய் விட்டார்கள்.
ராதாகிருஷ்ணன் போன்றவர்களுக்கும் கூட மனிதர்களே, ஆனால் தெய்வீக குணமுடையவர்கள். இப்போது நீங்கள் அப்படி ஆக வேண்டும். அடுத்த பிறவியில் தேவதைகளாக ஆகிவிடுவீர்கள். ஆஹா, கேட்கவே இனிமையாக இருக்கு பாபா. 84 பிறவிகளின் கணக்கு வழக்கு என்ன இருந்ததோ அது இப்போது முடிகிறது. பிறகு திரும்பவும் நடக்கும். இப்போது உங்களுக்கு இந்த படிப்பினை கிடைத்து கொண்டிருக்கிறது. பாபா கூறுகிறார், இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, தங்களை ஆத்மா என்று நிச்சயம் செய்து கொள்ளுங்கள். நாம் நடிகர்கள் என்றும் சொல்கிறார்கள். ஆனால் ஆத்மாக்களாகிய நாம் எப்படி மேலிருந்து வருகிறோம் என்பதை புரிந்து கொள்ளவில்லை. தங்களை தேகதாரிகள் என்றே புரிந்து கொள்கிறார்கள். ஆத்மாக்களாகிய நாம் மேலிருந்து வருகிறோம். பிறகு எப்போது செல்வோம்? மேலே செல்வது என்றால் இறப்பது, சரீரத்தை விடுவதாகும். யார் இருக்க விரும்புகிறார்கள்? நீங்கள் இந்த சரீரத்தை மறந்து கொண்டே செல்லுங்கள் என்று இங்கே பாபா கூறியுள்ளார். வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே இறப்பதற்கு கற்றுக் கொடுக்கிறார். இதை வேறு யாரும் கற்றுக் கொடுக்க முடியாது. நீங்கள் வந்திருப்பதே தங்களுடைய வீட்டிற்கு செல்வதற்கு ஆகும். வீட்டிற்கு எப்படி செல்வது என்ற ஞானம் இப்போதுதான் கிடைக்கிறது. இந்த மரணலோகத்தில் இது உங்களுடைய கடைசி பிறவியாகும். சத்தியுகத்தை தான் அமரலோகம் என்று சொல்லப்படுகிறது. நாம் சீக்கிரம் செல்ல வேண்டும் என்பது இப்போது குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. இப்போ தான் சிஸ்டர் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த பாயிண்ட்ஸ்லாம். பாபா உடனே சொல்கிறார். முதலில் முக்தி தாமமான வீட்டிற்கு செல்ல வேண்டும். இந்த சரீரம் என்னும் ஆடையை இங்கே விட வேண்டும். பிறகு ஆத்மா வீட்டிற்கு சென்று விடும். எப்படி எல்லைக்குட்பட்ட நாடகத்தின் நடிகர்கள் இருக்கிறார்கள். நாடகம் முடிந்தது என்றால் ஆடையை அங்கேயே விட்டுவிட்டு வீட்டிற்கு ஆடையை அணிந்து கொண்டு வீட்டிற்கு செல்கிறார்கள். நீங்களும் கூட இப்போது இந்த சரீரத்தை விட்டுவிட்டு செல்ல வேண்டும். சத்யுகத்தில் குறைவான தேவதைகளே இருக்கிறார்கள். இங்கேயே கணக்கிலடங்காத மனிதர்கள் இருக்கிறார்கள். அங்கே ஒரு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் மட்டும் தான் இருக்கும். இப்போது தங்களை ஹிந்து என்று சொல்கிறார்கள். தங்களுடைய சொல்லுங்க. அந்த ஒரு பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது என்ன அப்படின்னா, எனக்கு பிடிக்கவே இல்லை ஆக்சுவலா. இயற்கையாவே எனக்கு காலேஜ் ஸ்கூல்லாம் படிக்கும்போது எனக்கு சத்தியமா ஒரு விஷயம் பிடிக்கவே இல்லை. ஒரு கிளாஸ்னா ஒரு 20 பேர் 30 பேர் இருந்தா அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா நிறைய இருக்காங்க. ஆனா இவங்க பண்ற அந்த அட்டூனி இவ்வளவுதான். 60 பேர் 50 பேர் கிளாஸ்ல போட்டு ரொம்ப டார்ச்சரா இருக்கும். ஸ்கூல் படிக்கும் போதுல 30 பேர் இருந்தாங்க 6th 7th படிக்கும் போது. திடீர்னு பாத்தீங்கன்னா 50 55 60 ஆக்கிட்டாங்க. அப்படியே 25 இருந்தா அதுவே போதும் தான் நான் அப்பயும் நினைப்பேன். சரி காலேஜ்லயாவது அப்படி இருக்கலாம்னு பார்த்தா அங்கேயுமே 45 பேரு. ரொம்ப நான் பாபா குழந்தையானக்கு அப்புறமேட்டு ரொம்பவே 3rd இயர்ல தான் பாபா குழந்தையான ஸ்டார்டிங்ல. நான் அப்புறமேட்டு பாபாட்ட சொன்னேன், எனக்கு இந்த மாதிரி இருந்தா பிடிக்கவே இல்லைன்னு. ஆச்சரியமா இருந்துச்சு. ஃபைனல் இயர்ல எல்லாம் பாதி ஸ்டூடெண்ட்ஸ் வேற ஒரு இதுக்கு அமிச்சிட்டாங்க, நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். அப்ப 20 பேர் தான் இருந்தோம். அந்த மாதிரி ஒரு சந்தோஷமாவே இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா 45 பேர் இருந்தோம் அப்படின்னா கேங்கா இருப்போம் நாங்க எல்லாருமே. அதுல ஒவ்வொருத்தரோட குரூப், இது என் ஃப்ரெண்டு அந்த மாதிரி இருக்கும். இதுவே 20-25 பேருனா அது ஒரு சுவாரஸ்யமா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த 25 பேருமே ஒற்றுமையா ஒழுங்கா படிப்போம். ஆனா இவங்க அப்படி பண்ண மாட்டேங்கிறாங்க, காசுப்பட்டு. அதே மாதிரிதான் அது ஏன் எனக்கு அப்படி தோணுதுன்னு இப்ப தெரியுது. எனக்கு சீரியஸா தோணுது. என்ன அப்படின்னா, இப்ப நான் வாழ்ற உலகத்துல எவ்வளவு பேர் இருக்காங்க. பக்கத்து தெரு அந்த எங்க போனாலும் கூட்டமா இருக்காங்க. பஸ்ல போனா கூட்டம், ட்ரெயின்ல போனா கூட்டம், சினிமா தியேட்டர்ல கூட்டம், மால்ல கூட்டம், எங்க மல்லிகை கடை மார்க்கெட் எங்க போனாலும் கொச்சன்னு இருக்காங்க. ஏன் அப்படி இருக்கணும்? இப்போ நம்ம போறோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படி கொஞ்சமா இருந்தா தானே நல்லா இருக்கும். அது எல்லாமே நடக்கும். துவாபரம் கலியுகம் பாதி வரைக்கும் நல்லாதான் இருந்துச்சு. ஒண்ணும் கடைசி 500 வருஷம் தான் இப்படி. அதுவும் எல்லாருமே சொல்றாங்க கடைசி 200 வருஷத்துலதான் நிறைய பேர் வந்துட்டாங்களாம். அதனால எனக்கு இது பிடிக்கவே இல்லை. அப்ப அதாவது நம்ம இந்த உலகத்தை பிடிக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன பாயிண்டோ அதை நீங்க உள்ள சிந்தனை பண்ணுங்கப்பா எல்லாரும். எப்ப பாரு இந்த உலகத்தை நீங்க பிடிக்க கூடாதுன்றாருல பாபா. அது ஏன் பிடிக்கல அப்படின்னு நீங்க அதை சிந்தனை பண்ணிட்டே இருந்தாலும் சொர்க்கத்து மேல கொஞ்சமாவது போகும் பார்வை. சரிங்களா? சோ இது ஒரு எக்ஸாம்பிள் நான் சொன்னது. ஓகேங்களா? புரியுதுங்களா சிஸ்டர்? கண்டிப்பா. ஏன்ப்பா அப்படி இருக்கணும்? அதுதான் என்னோட கேள்வி.
ஏன்னு கேக்குறத விட இது வேண்டான்றாரு பாபா. சரிங்களா? கடைசி இந்த 300 வருஷம் தான் இவ்வளவு பேரு. கலியுகம் பாதி வரைக்கும் இவ்வளவு பேர்லாம் கிடையாது. அப்ப ஏன் சொல்லுங்களேன்? பாருங்க சிஸ்டர், பிரஜைகள் கூட நல்லா இருப்பாங்க கலியுகம் பாதி வரைக்கும். ஏன் ம். சொல்லுங்களேன்? ஏன்னா அவனுக்கே வீடு பெருசாதான் இருக்குமா கலியுகம் பாதி வரைக்குமே. ஆமாம். பிரஜை கூட பிரஜை இல்ல. இப்ப இருக்கிறதெல்லாம் கேவலம். இப்ப நம்ம இருக்கணும்ல, இதெல்லாம் ஏழைகளின் தரமட்ட ஏழைகளோட வாழ்க்கை. இப்ப இருக்கிற ஒரு மிடில் கிளாஸ் கூட நான் சொல்றது, இப்ப இருக்கிற ஒருத்தர் சாதாரணமா ஒரு 2 வீடு ஒரு கார் வச்சிருக்கவங்க கூட ரொம்ப ஏழைதான். அந்த ஏழை வந்து எப்படின்னா துவாபர யுகத்துல கலியுகத்துல இருக்கக்கூடிய பிரஜையோட வாழ்க்கை கூட இப்ப வாழ்றவங்க வாழலன்ற. ஏன்னா அப்ப வந்து மக்கள் கூட்டம் கம்மி, வீடெல்லாம் நிறைய இருக்கும், தோட்டமே நிறைய இருக்கும் அவனுக்கு. புரியுதுங்களா? கண்டிப்பாக. அதனால வந்து இவங்க வந்து இல்லையே, இடம் இல்ல, என்ன பண்ண முடியும்? அதனாலதான் வாங்க அப்படின்றாரு பாபா. படிங்க. கண்டிப்பாக சிஸ்டர். கிளம்பிடலாம், எல்லாம் கொஞ்ச நாள் தான். வந்து சீக்கிரம் ரெடி ஆகிடுங்க, அப்புறம் நம்ம கிளம்பிடுவோம். தங்களுடைய உயர்ந்த தர்மம் கர்மத்தை மறந்து விட்டார்கள், ஆகையினால் துக்கமுடையவர்களாக ஆகியுள்ளார்கள். சத்தியுகத்தில் உங்களுடைய கர்மம் தர்மம் உயர்ந்ததாக இருந்தது. இப்போது கலியுகத்தில் தர்மம் கீழானதாக இருக்கிறது. நாம் எப்படி விழுந்தோம் என்று புத்தியில் வருகிறது. இப்போது நீங்கள் எல்லையற்ற தந்தையின் அறிமுகத்தை கொடுக்கிறீர்கள். எல்லையற்ற தந்தை தான் வந்து புதிய உலகம் சொர்க்கத்தை படைக்கிறார். மன்மனா பவ என்று கூறுகிறார். இது கீதையின் வார்த்தையே ஆகும். சகஜ ராஜயோகம் என்ற பெயர் வைக்கப்பட்டு விடுகிறது. இது உங்களுடைய பாடசாலையாகும். குழந்தைகள் வந்து படிக்கிறார்கள் என்றால் நம்முடைய தந்தையின் பாடசாலை என்று சொல்வார்கள். எந்த குழந்தையின் தந்தையாவது கல்லூரி முதலியனவர இருந்தால் நான் என்னுடைய தந்தையின் கல்லூரி படிக்கிறேன் என்று சொல்வார்கள். அவர்களுடைய தாயும் முதல்வராக இருந்தால் எங்களுடைய தாய் தந்தை இருவருமே முதல்வராக இருக்கிறார் என்று சொல்வார்கள். இருவருமே படிக்கிறார்கள். எங்களுடைய தாய் தந்தையின் கல்லூரியாகும். எங்களுடைய மம்மா பாபாவின் பாடசாலை என்று நீங்கள் சொல்வீர்கள். இருவருமே படிக்கிறார்கள். இருவருமே இந்த ஆன்மீக கல்லூரி அல்லது பல்கலைக்கழகத்தை திறக்கிறார்கள். இருவரும் ஒன்றாக படிக்கிறார்கள். பிரம்மா தத்தெடுக்கிறார் அல்லவா? இது மிகவும் ஆழமான ஞானத்தின் விஷயங்களாகும். பாபா ஒன்றும் புதிய விஷயத்தை புரிய வைப்பதில்லை. கல்பத்திற்கு முன்பு கூட இந்த ஞானத்தை கொடுத்தார். நாளுக்கு நாள் ஆழமான ஞானமாகி கொண்டே செல்கிறது. அந்த அளவிற்கு ஞானம் இருக்கிறது. ஆத்மாவின் ஞானம் உங்களுக்கு எப்படி கிடைக்கிறது என்று பாருங்கள். இவ்வளவு சிறிய ஆத்மாவில் 84 பிறவிகள் நடிப்பு நிரம்பியுள்ளது. அது ஒரு பொழுதும் விநாசமாவதில்லை. ஆத்மா அழிவற்றது எனும் போது அதிலுள்ள நடிப்பும் அழிவற்றதாக இருக்கிறது. ஆத்மா காதுகளின் மூலம் கேட்கிறது. சரீரம் இருக்கிறது என்றால் நடிப்பு இருக்கிறது. சரீரத்திலிருந்து ஆத்மா தனியாகி விடுகிறது என்றால் பதில் கிடைப்பதில்லை. குழந்தைகளே, இப்பொழுது நீங்கள் வீட்டிற்கு திரும்ப செல்ல வேண்டும் என்று பாபா கூறுகிறார். இந்த புருஷார்த்தம யுகம் வரும் பொழுதுதான் திரும்பி செல்ல வேண்டியிருக்கிறது. இதில் தூய்மை தன்மைதான் மிக முக்கியமாக வேண்டும். சாந்தி தாமத்தில் தூய்மையான ஆத்மாக்கள் தான் இருக்கிறார்கள். சாந்தி தாமம் மற்றும் சுகதாமம் இரண்டுமே தூய்மையானவர்களாகும். அங்கே சரீரமே இல்லை. ஆத்மா தூய்மையாக இருக்கிறது. அங்கே பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆவதில்லை. இங்கே சரீரத்தை எடுப்பதின் மூலம் மோட்டார் வேலை செய்கிறது. மோட்டார் நின்றுவிட்டால் பெட்ரோல் குறையுமா என்ன? இப்போது உங்களுடைய ஆத்மாவின் தீபம் மிகவும் குறைந்து விட்டது. ஒரேடியாக அணைந்து விடுவதில்லை. யாராவது இறந்துவிட்டால் தீபம் ஏற்றுகிறார்கள். பிறகு அது அணைந்து விடாமல் மிகவும் பாதுகாக்கிறார்கள். ஆத்மாவின் ஜோதி ஒருபொழுதும் அணைந்து விடுவதில்லை. அது அழிவற்றதாகும். இந்த விஷயங்கள் அனைத்தையும் பாபா வந்து புரிய வைக்கிறார். இவர்கள் மிகவும் இனிமையான குழந்தைகள். இவர்கள் அனைவரும் காமசிதையில் அமர்ந்து எரிந்து பஸ்மமாகி விடுகிறார்கள். பிறகு இவர்களை விழிக்க செய்கின்றேன் என்பதை பாபா தெரிந்துள்ளார். முற்றிலும் தமோ பிரதானமாக இறந்தவர்களை போல் ஆகிவிட்டார்கள். பாபாவை தெரிந்திருக்கவே இல்லை. மனிதர்கள் ஒரு காசுக்கும் கூட மதிப்பற்றவர்களாகிவிட்டார்கள்.
மனிதர்களுடைய சாம்பல் ஒரு வேலைக்கும் உதவுவதில்லை. பெரிய மனிதர்களின் சாம்பல் உதவும், ஏழைகளுடையது உதவாது என்பதில்லை. யாராக இருந்தாலும் மண்ணோடு மண்ணாகி விடுகிறது. சிலர் எரிக்கிறார்கள், சிலர் இடுகாட்டில் புதைத்து விடுகிறார்கள். எரிக்கிறார்கள், புதைக்கிறார்கள், இறக்கிறார்கள். பாமா கிட்ட மட்டும்தான் அந்த வார்த்தையவே கேட்க முடியும். அதனாலதானே பக்தி மார்க்கத்துல சிவன் என்றாலே அழைக்கும் கடவுள், வீட்டுல வைக்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. சும்மாவா சொன்னாங்க? இல்லை, உண்மையா இவர்கிட்ட வந்தால் மட்டும்தான் இந்த வார்த்தை. காலன் வந்துட்டாரு, இறக்குறோம், சாகுறோம், புதைக்கிறோம், கிளம்புங்க, அவ்வளோதான். இது மட்டும்தான். இடுகாடு சுடுகாடு எல்லாமே வந்து இது இல்லை கரெக்டு தான். பக்தியில் சொல்கிறது தப்பு இல்லை. வாழ்க்கையில் நம்ம இவ்வளோ பெரிய விஷயம்லாம், வாழ்க்கையே வெறுக்கணும்னா சிவன்கிட்ட வாங்க, வாழ்க்கையை வாழணும்னாலும் சிவன்கிட்ட வாங்கன்ற மாதிரி தான். ஆமா ஆமா, இங்க இருக்கிற வாழ்க்கைய சிவன் கிட்ட வந்தாலே ஆட்டோமேட்டிக்கா வெறுத்துறோம்ல. சப்கான்ஷியஸ்ல ரெக்கார்டிங் பண்றாருல. ஆமா, பண்ணிக்கிட்டே இருக்காரு பாருங்க. அப்ப என்ன சொல்றாரு? சாம்பலுன்றாரு, இடுகாடுன்றாரு, புதைக்கிறோன்றாரு, எரிக்கிறோன்றாரு. யாருக்கு தான் இப்படி தோணும்? பதிச்சிடுறாரு நல்லா, அப்படியே சப்கான்சியஸ் மைண்ட்ல இறக்கிடுறாரு. அப்புறம் எப்படி தோணும்? காலையில எந்திரிச்சோடனே பிறகு முரளி படிச்சோடனே பிறகு எதுவுமே தோணாது. சப்கான்ஷியஸ்ல அதுதான் இருக்கும். அதனாலதான் காலையிலே படிங்கன்றாரு சிவனு. ஆமா, சரியான ஆளு. ஆனா சொல்ல மாட்டேங்கிறாரு சப்கான்ஷியஸ்லாம். பாருங்க, நைட்டு தூங்கும் போதே என்ன நினைவு பண்ணுங்க, அப்ப காலையில் ஞாபகம் வரும் அப்படின்னுவாரு. எந்திரிச்சோடனே முரளி படிச்சிருங்கன்றாரு. முரளி படிச்சுட்டு அதுக்கப்புறம் கர்ம யோகா பண்ணுங்க அப்படின்றாரு சிவபாபா. ஆமா, அது சும்மா எல்லாரும் எப்படி தெரியுமா முரளி படிக்கிறாங்க? ஒரு 20 நிமிஷம். நானுமே அந்த தப்பு பண்ணிட்டு தான் இருந்தேன், நீங்களும் அதை பண்ணீங்க. 1 மணி நேரம் வந்து ஒரு முரளிக்கு நம்ம எடுத்துக்கணும் டைம். ஆமா, ஏன்னா வேஸ்ட். அது படிக்கிறதுக்கு அமைதி ஓகே. ஒரு தாசதாசி போஸ்டிங்னா படிக்கலாம். அந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து படிச்சு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு, இது இல்லாம பாபா சொல்லியிருக்காருன்னு அதை சிந்தனை பண்ணி திரும்ப ஒவ்வொரு பேராகிராஃபுக்கும் ஒவ்வொரு டைம் சிந்தனை பண்ணி படிக்கணும். ஆமா, கரெக்ட். இல்லைன்னா மீட்டிங்ல வந்து அது கேட்கணும் 1 மணி நேரம். ஆமா, அதனால வந்து பாபா பாருங்க இப்பெல்லாம் வந்து பேசிட்டு இடுகாடு சுடுகாடு புதைச்சிடலாம், எரிச்சிடலாம், செஞ்சிடலாம். அதனாலதான் அண்ணியா நீங்க முன்னாடி ஊர்லயே கேட்கவே முடியறது இல்ல. கரெக்ட், அது உண்மைதான். அதனாலதான் வந்து சுடுகாடத்துல வந்து டான்ஸ் ஆடுறாரு, சக்தியோட அந்த டெட் பாடி எடுத்து தூக்கிட்டு போனாரு இப்படிங்கிற அந்த கதையெல்லாம் வந்து விதிகாசத்துல இருக்கு. இப்ப தெரியுது ஏன் அப்படின்னு. மண்டையோட்டெல்லாம் மாட்டி வச்சிருப்பாங்க, அதுதான் இன்னும் ஹைலைட்டா இருக்கும். ஆமா, பாடி கான்சியஸ் எல்லாம் சாகுது இல்ல நம்ம யோகா பண்ண. கிரேட். ஆனா வாவா, சல்யூட். ஏன் தெரியுமா அவரு வந்து வீட்டுக்கு போக சொல்றாரு? என் குழந்தைங்க வந்து தண்டனை அனுபவிக்கூட. அது கூட இந்த பிகேஸ் பாதி பேருக்கு தெரியாது. என்னன்னா, உலகம் நல்லா இருக்கும் போதே யோகா பண்ணி கிளம்பிடுங்கன்றாரு. 2 குலோப் ஜாம். என்னன்னா, ஒண்ணு அடி உத வாங்க தேவையில்ல, இன்னொன்னு சொர்க்கம் கிடைக்குது. இது இந்த லாட்டரி யாரும் விடுவாங்களா? அவரும் தெளிவா சொல்லிட்டாரு. நல்லா சிந்தனை பண்ணி தாதிங்கெல்லாம் போயிட்டாங்க இப்படி இருக்கும் போதே. தாதிக போனதுக்கு அப்புறம் மதுபனோட லைட்டே பாதி போயிடுச்சு. ஏதோ சிவன் இருக்கனால இருக்கு. இதனால அந்த தாதிகளோட அழகு இப்ப இல்ல மதுபன். அதனால வந்து நம்ம கூட இருந்த சகவாச தோழர்கள் எல்லாம் கிளம்பிட்டாங்க. இனிமே வந்து இங்க இருக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. வடிவேல் ஒரு இதுல கேட்பானே அந்த மாதிரிதான், என்னப்பா போவோமா அந்த மாதிரி பாபா கேட்பாரு நாளைக்கு, என்னப்பா போவோமா அப்படின்னு. கண்டிப்பா. அதனால வந்து வேஸ்ட். இனிமே வந்து எதுலயுமே வந்து ஒரு இதுவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். சீரியஸா அது உண்மைதான். நம்மளே ஃபீல் பண்ணி தானே இதை சொல்றோம். இவ்வளவு நாளா நமக்கு அந்த ஃபீலிங் இல்லை. ஆமா, அதெல்லாம் டேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாபா கிட்ட இருக்க விஷயம் பொக்கிஷம், அப்படியே எடுத்து கண்ணுல ஊத்திக்கலாம், அப்படிதான் இருக்கு. கண்டிப்பா. சிஸ்டர். ஓகே. பாரசீகக்காரர்கள் கிணற்றில் வைத்து விடுகிறார்கள், பிறகு பறவைகள் கறியை சாப்பிட்டு விடுகிறது. ஒரு 2 லைன் முன்னாடியிலேருந்து படிக்கிறேன். எக்ஸ்பிளனேஷன் கொடுத்ததுலேருந்து அவங்களுக்கு புரியலைங்க சிஸ்டர். ஓகே. யாராக இருந்தாலும் மண்ணோடு மண்ணாகி விடுகிறார்கள். சிலர் எரிக்கிறார்கள், சிலர் இடுகாட்டில் புதைத்து விடுகிறார்கள். பாரசீகக்காரர்கள் என்ன பண்ணுறாங்களாம்? கிணற்றில் வைத்து விடுகிறார்கள். அந்த டெட் பாடியை கிணற்றில் வச்சிடறாங்களாம். அந்த கம்யூனிட்டிக்காரங்க அந்த மாதிரி வச்சிடுறாங்கன்றாரு. பிறகு பறவைகள் கறியை சாப்பிட்டு விடுகிறது. பிறகு மீதியுள்ள எலும்புகள் கீழே சென்று விடுகிறது. இருந்தாலும் கூட ஏதோ ஒன்றிற்கு பயன்படுகிறது. உலகத்தில் அதிக மனிதர்கள் இறக்கிறார்கள். இப்போது நீங்கள் தாங்களாகவே சரீரத்தை விட வேண்டும்.
அதாவது ஓப்பனாக எப்படி கேட்குறாருன்னா, நீங்களா சரீரத்தை விடுறீங்களா இல்லை அடிக்கோதை கொடுத்து நானா எடுத்துகிட்டு போட்டுமா ஆத்மாவன்னு கேட்குறாரு இப்ப ஓப்பனாக. கிளம்புறே என்னங்கிற அப்படின்ட்டாரு பாவம். அதுதான் அதை வந்து மாமா வந்து இப்படிலாம் வானிலை எப்படி பேச முடியும்? சிவ பாபாவாக இருக்காரு, தந்தையாக இருக்காரு, அவர் எப்படி பேச முடியுது? நம்ம தான் வந்து சிந்தனை பண்ணி புரிஞ்சுக்கணும். நீ கிளம்புறே இல்லையா ஆமாம், இப்போ நீ அதான் கேட்குறாரு, தாங்களாகவே சரீரத்தை விட வேண்டும். இப்போ நீயா கிளம்புறியா, அப்புறம் நானா அடிவதை கொடுத்து ஆத்மா மட்டும் எடுத்துகிட்டு போட்டுமான்னு கேட்குறாரு. ஒரு அவிட்ட மொழியில பாவா சொல்லியிருந்தாரு. அது என்ன தெரியுங்களா? செம காமெடியா இருந்துச்சு. அது என்னன்னா, இல்ல ஒரு பிரதர் தான் சொன்னாரு. நான் அந்த முரளி பாக்கல. 90sல அந்த முரளி, அவ்யக்த முரளில நீங்க செத்துட்டேன்னு நினைச்சு நான் பேசிட்டு இருக்கேன். நான் பேசிட்டு இருக்கேன் அப்படியே கேக்குறாராம். நீங்க செத்துட்டீங்கன்னு நினைச்சு நான் பேசிட்டு இருக்கேன், இப்ப செத்துட்டீங்களா அப்படின்றாராம். இன்னும் அதாவது எப்படி இன்னுமாடா உயிரோட இருக்கு நீ அப்படின்ற மாதிரி. செத்துட்டீங்களா இல்ல உயிரோட இருக்கீங்களான்னு கேக்குறாராம். செத்துட்டீங்களே அப்படின்றாரு. இதெல்லாம் வந்து இதுதான் சிவன். அதுவும் நமக்கு பிடிச்சிருக்குல்ல, அங்கதான் கரெக்ட். தாங்களாகவே சரீரத்தை விட வேண்டும் அப்படின்ட்டாரு. படிங்க சிஸ்டர். நீங்கள் வந்திருப்பதே சரீரத்தை விட்டு விட்டு வீட்டிற்கு திரும்ப செல்வதற்கு, அதாவது இறப்பதற்கு. அவ்வளவுதான், நீங்க வந்ததே சரீரத்தை வர்றதுக்கு தான். அது நீ பாபா குழந்தையானதே குழந்தை. நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு வேலை கிடைக்கணும் சிஸ்டர், கல்யாணம் ஆகணும் சிஸ்டர், குழந்தை பேரை பேத்தி வரணும் சிஸ்டர், அது இதுன்னு வாங்க. நீ வந்ததே எங்க சரீரம் விடத்துக்கா? இல்ல கூட எழுத்தியாவோட எதுக்கு பண்றோம்? இந்த மாதிரி எந்திரிச்சு குஷி குஷியா முரளி கேட்கணும், காலையில எந்திரிக்கணும், நல்லா நைட்டு நிம்மதியா தூங்கணும், சேவை பண்றதுக்கு தான் அந்த ஹெல்த் யோகாவே நம்ம பண்றோம். அதுதான் பாபா சொல்றாரு, வாழுங்க சங்கம் யோகத்துல ஃபர்ஸ்ட் வாழுங்க, அதுக்கப்புறம் சரீரத்தை விடுவீங்க அப்படின்னு. வாழுங்கன்னா எந்த வாழுங்க? நல்ல உடல் ஆரோக்கியமா வச்சுக்கோங்க, சந்தோஷமா முரளி கேட்டு யோகா, அதுதான் வாழுங்க. அதுக்குதான் வாழ்க்கை. நம்ம நினைக்கிற மாதிரி உலகியல் வாழ்க்கை வந்து வாழ்றதுக்கு வந்து கிடையவே கிடையாது. ஓகே சிஸ்டர், நீங்கள் வந்திருப்பதை சரீரத்தை விட்டு விட்டு வீட்டிற்கு திரும்ப செல்வதற்கு, அதாவது இறப்பதற்கு ஆகும். நாம் ஜீவன் முக்திக்கு செல்வோம் என்று நீங்கள் குஷியோடு செல்கிறீர்கள். சிஸ்டர் மாதிரி குஷியாக போகிறாங்க ஒவ்வொரு ஆத்மாக்களும். பாபா சொல்கிறாரு, யார் என்ன நடிப்பை நடித்தார்கள் அதையே கடைசி வரை நடிப்பார்கள். பாபா முயற்சி செய்வித்து கொண்டே இருப்பார், சாட்சியாக இருந்து பார்த்து கொண்டே இருப்பார். அண்டர்லைன், சாட்சியாக இருந்து பார்த்து கொண்டே இருப்பார். இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். இதில் பயப்படுவதற்கான விஷயம் எதுவும் இல்லை. நாம் சொர்க்கத்திற்கு செல்வதற்காக நாமே முயற்சி செய்து சரீரத்தை விட்டு விட்டு விடுகிறோம். பாபாவையே நினைவு செய்து கொண்டிருந்தோம் என்றால் கடைசியில் புத்தி என்ன இருக்கிறதோ அப்படியே அடுத்த பிறவியில் அந்த நிலை ஏற்பட்டுவிடும். இதில் தான் உழைப்பு இருக்கிறது. அது வந்து பாபா வந்து அதை சிந்தனை, ஆனா நம்ம சிந்தனையே பண்ண மாட்டேங்கிறோம். பயமா இருக்காது. என்னன்னா, சரீரத்தை விட்டா எப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு 10 நிமிஷம் சிந்தனை பண்ணீங்கன்னா பயம் வந்துரும். ஏன்னா அது பற்று இருக்கு. ஏன்னா அது நடந்துரும். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல நடந்துரும், சீக்கிரமா நடந்துரும். அது நல்ல விதமா 16 கலை நிரம்ப போயிட்டு விட்டா பரவாயில்ல. ஏதோ ஒரு மூலியமா ஒரு சிலர் பிரதர்ஸ்லாம் அப்படித்தானே சிஸ்டர் பண்ணி அப்படியே ஏதோ மூலியமா விட்டுட்டாங்க சரீரத்தை. அப்படி யோசிக்கணும். 16 கலை நிரம்ப அது அப்படி வந்து நான் வந்து போகணும் அப்படின்னு. அது வேற நீங்க பண்ணலாம். அது நினைச்சாலே ஒரு விதத்துல நல்லாதான் இருக்கு சிஸ்டர். நினைச்சு பாருங்க, இந்த நொடி பாவா கூப்பிடுறாரு, குழந்தை முடிஞ்சிச்சு சேவா, நீங்க தான் 108 காட்சி காமிப்பாரு, 2 மணி நேரம் ஆமா. அப்படியே வந்து எப்படி இருக்கிறோமோ அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியது. சிஸ்டர், இப்ப நாளைக்கே ஒரு ஆத்மா சரீரம் விடுதுன்னா அந்த ஆத்மாக்கு பாபா வந்து 1 மாசம் முன்னாடி காட்சி காமிச்சிட்டு வரான். அவ்வளவுதான். காட்சி காமிச்சிட்டாருன்னா குழந்தை குஷி வந்துரும். இந்த குஷிலேயே வந்து வா குழந்தை இப்ப இந்த நொடி சிஸ்டர் 1 மாசம் முன்னாடி நமக்கு எல்லாம் சொல்லிட்டாரு 108ன்னு. நாளைக்கு காலையிலயும் நைட்டோ பாபா கூப்பிடுறாரு, வா குழந்தை போலாம். எப்படி இருக்கும்? இதோ பாபா வந்துட்டேன், என்ன ஆசை எல்லாம் முடிஞ்சிச்சு பாபா, இதோ வந்துட்டேன் பாருங்க. இனிமே இந்த கலியுகத்துல வாழ தேவை குழந்தை. இப்படி அது ஒரு செகண்ட் நினைச்சு பாருங்க. சாப்பிட தேவையில்ல, குளிக்க தேவையில்ல, வேலைக்கு போக தேவையில்ல, சொந்தக்காரங்க பிகேஸ் முரளி கூட படிக்க தேவையில்ல, யோகா எதுவுமே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் அவ்வளவுதான், கிளம்பிட்டாச்சு. சந்தோஷமான. ஆமா, காரு, வீடு, கரண்ட் பில்லு, அது சொந்தக்காரங்க, வேலைக்கு போகணும், எதுவுமே தேவையில்ல. அவ்வளவுதான். இதெல்லாம் நினைச்சாலே ஒரு குஷி வருது. வீட்டுக்கு போலாம், அப்பா படிக்க தேவையில்ல, எவ்வளவு விஷயங்கள்ல
ஆமா. சாப்பிட தேவையில்ல, குளிக்க தேவையில்ல. அவ்வளவுதான். கிளம்பிரு, வா போலாம். இனிமே சொர்க்கம் தான் குழந்தை உனக்குன்னா, அந்த மாதிரி ஒரு 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 சந்தோஷம் இந்த உலகத்துல எதுவுமே இல்ல. அந்த அத நிலை இதோ கொஞ்சம் வந்து கொண்டிருக்கிறது. ஆனா பிகேஸ்க்கு ஏன் தெரியுமா அந்த ஃபீலிங் வரல சிஸ்டர்? ஏன்னா முரளி அந்த ஒரு ஒரு அந்த ஒரு குஷியோட படிக்கிறது இல்ல. ஆமா, ஆமா, முரளி ஆமா. யார் ஒழுங்கா காலையில கேட்டுறாங்களோ, ஆனா எனக்குமே இது ஃபீல் ஆகும். தனியா சத்தியமா படிக்க முடியாது. அதுக்குதான் பாபா குழு வச்சிருக்காரு. கண்டிப்பா. புரியுதுங்களா? ம். அதையாவது யூஸ் பண்ணிக்கணும் தான் பாபா சொல்றாரு. படிங்க சிஸ்டர். நிச்சயமா, நிச்சயமா. வந்து உட்காந்து அப்படி முடியல அப்படின்னா உட்காந்து நீங்கள் 1 மணி நேரம் படிங்க, இல்லைன்னா உட்காந்து 1 மணி நேரம் கேளுங்க, அதை சிந்தனை பண்ணுங்க. அதுதான் வந்து நமக்கு கை கொடுக்கும். வேற எதுவுமே இந்த உலகத்தில் கை கொடுக்காது. ஓகே, பாபாவையே நினைவு செய்து கொண்டிருந்தோம் என்றால் கடைசியில் புத்தியில் என்ன இருக்கிறதோ அப்படியே அடுத்த பிறவியில் அந்த நிலை ஏற்பட்டுவிடும். இதில்தான் உழைப்பு இருக்கிறது. ஒவ்வொரு படிப்பிலும் உழைப்பு இருக்கிறது. பகவான் வந்து படிப்பிக்க வேண்டியிருக்கிறது. கண்டிப்பாக படிப்பு பெரியதாக இருக்கும். இதில் தெய்வீக குணமும் வேண்டும். இந்த லக்ஷ்மி நாராயணனாக வேண்டும் அல்லவா? இவர்கள் சத்யுகத்தில் இருந்தார்கள். இப்போது நீங்கள் மீண்டும் சத்யுக தேவதைகளாக ஆவதற்கு வந்துள்ளீர்கள். குறிக்கோள் எவ்வளவு சகஜமானதாக இருக்கிறது. திருமூர்த்தியில் தெளிவாக இருக்கிறது. இந்த பிரம்மா, விஷ்ணு, சங்கரர் போன்றவர்களின் சித்திரமும் இல்லையென்றால் நாம் எப்படி புரிய வைக்க முடியும்? பிரம்மாவிலிருந்து விஷ்ணு, விஷ்ணுவிலிருந்து பிரம்மா. பிரம்மாவிற்கு 8 கைகள், 100 கைகள் காட்டுகிறார்கள் என்றால் பிரம்மாவின் குழந்தைகள் எவ்வளவு அதிகமானோர் இருக்கிறார்கள். அவர்கள் சித்திரங்களை உருவாக்கி விட்டார்கள். மற்றபடி இவ்வளவு கைகள் மனிதர்களுக்கு இருக்கிறார்களா என்ன? ராவணனுடைய தலை 10 அர்த்தம் இருக்கிறது. அப்படி மனிதர்கள் யாருக்கும் இல்லை. இதை பாபாதான் அமர்ந்து புரிய வைக்கிறார். மனிதர்கள் எதையும் தெரிந்திருக்கவில்லை. இது கூட விளையாட்டாகும். இது எப்போது ஆரம்பமானது என்பது யாருக்கும் தெரிவதில்லை. பரம்பரையாக நடந்து வருகிறது என்று சொல்லிவிடுகிறார்கள். அட, அதுவும் எப்போதிலிருந்து? எனவே இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்கு பாபா படிப்பிக்கிறார். அவர் டீச்சராகவும் இருக்கிறார், குருவாகவும் இருக்கிறார். எனவே குழந்தைகளுக்கு எவ்வளவு குஷி இருக்க வேண்டும். இந்த அருங்காட்சியம் போன்றவர்களை யாருடைய வழிகாட்டுதலின்படி திறக்கிறார்கள்? இங்கு இருப்பதே தாய், தந்தை மற்றும் குழந்தைகள் வழிகாட்டுதலின்படி திறந்து கொண்டே இருக்கிறார்கள். பகவானுடைய மகா வாக்கியம் என்று சொல்கிறீர்கள். அப்படியென்றால் ரதத்தின் மூலம் எங்களுக்கு பகவானின் காட்சியை பார்க்க வையுங்கள் என்று மக்கள் கேட்கிறார்கள். அட, நீங்கள் ஆத்மாவின் காட்சியை பார்க்கிறீர்கள். இவ்வளவு சிறிய புள்ளியில் காட்சியை பார்த்து நீங்கள் என்ன செய்ய முடியும்? அவசியமே இல்லை. ஆத்மாவை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆத்மா 2 புருவங்களுக்கு மத்தியில் இருக்கிறது. இதனுடைய ஆதாரத்தில்தான் இவ்வளவு பெரிய சரீரம் நடக்கிறது. இப்போது உங்களிடத்தில் ஒளியின் கிரீடமும் இல்லை, ரதங்களின் அலங்கரிக்கப்பட்ட கிரீடமும் இல்லை. 2 கிரீடங்களையும் பெறுவதற்கு மீண்டும் நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஒவ்வொரு கல்பமும் நீங்கள் பாபாவிடமிருந்து ஆஸ்தியை அடைகிறீர்கள். முன்பு எப்பொழுதாவது சந்தித்துள்ளீர்களா என்று பாபா கேட்கிறார். ஆமாம் பாபா, ஒவ்வொரு கல்பமும் சந்தித்து வந்துள்ளோம் என்று சொல்கிறார்கள். ஏன் இந்த லக்ஷ்மி நாராயணனாக ஆவதற்கு இவர்கள் அனைவரும் ஒரே விஷயத்தை தான் சொல்வார்கள். பாபா சொல்கிறார், நல்லது, நல்லதை பேசுகிறீர்கள், இப்போது முயற்சி செய்யுங்கள். அனைவரும் நரனிலிருந்து நாராயணனாக மாட்டார்கள், பிரஜைகளும் வேண்டும் அல்லவா? ஸோ எல்லாருமே லக்ஷ்மி நாராயணன் ஆகிட்டு அப்புறம் தண்ணி எடுத்து கொடுக்கறது யாருப்பா அப்படின்ற மாதிரி தான். சத்திய நாராயணனுடைய கதையும் இருக்கிறது. அவர்கள் கதை சொல்கிறார்கள், ஆனால் புத்தியில் எதுவும் வருவதில்லை. அது சாந்தி தாமம், நிராகார உலகம் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். பிறகு அங்கிருந்து சுகதாமத்திற்கு செல்வீர்கள். சுகதாமத்திற்கு அழைத்து செல்பவர் ஒரே ஒரு பாபாவே ஆவார். நீங்கள் யாருக்கு புரிய வைக்கிறீர்கள் என்றால், இப்போது வீட்டிற்கு திரும்ப செல்வீர்களா என்று கேளுங்கள். ஆத்மாவே தன்னுடைய வீட்டிற்கு அசரீரி தந்தை தான் அழைத்து செல்வார். இப்போது பாபா வந்து
இப்பொழுது பாபா வந்துள்ளார். அவரை தெரிந்திருக்கவில்லை. நான் எந்த உடலில் வந்திருக்கிறேனோ அவரையும் தெரிந்திருக்கவில்லை என்று பாபா கூறுகிறார். ரதமும் இருக்கிறது அல்லவா? ஒவ்வொரு ரதத்திலும் ஆத்மா பிரவேசிக்கிறது. அனைவருடையதும் ஆத்மாவும் இரு புருவங்களுக்கு இடையில் இருக்கிறது. பாபா வந்து புருவங்களுக்கு மத்தியில் அமருவார். மிகவும் சகஜமாக புரிய வைக்கப்படுகிறது. தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர் ஒரே பாபாவே ஆவார். பாபாவின் அனைத்து குழந்தைகளும் சமமானவர்களே. அதில் ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய நடிப்பு இருக்கிறது. இதில் யாருக்கும் குறுக்கிட முடியாது. இதை வந்து யாருமே குறுக்கிட முடியாது. நம்மளுடைய சிவபாபா நமக்காக வந்து ஒரு ஆஸ்தியை கொடுக்குறாரு. ஓப்பனாக சொல்லணும்னா மூவியில் வர சீன்ஸ் மாதிரி எனக்குன்னு இருக்குது, வந்து எவனாவது தொடரா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான். இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். எல்லாருமே இன்றைக்கி அமிர்த வேலையில் வந்து பாபா நான் வாணியை கேட்டுட்டேன்னு ஒரு பாபாவுக்கு ஒரு பரிசு கொடுத்துட்டு வாங்க போயிட்டு. தாரணைக்கான முக்கிய சாரம்: இந்த சரீரம் என்னும் ஆடையிலிருந்து பற்றை நீக்கி வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அதாவது தங்களுடைய அனைத்து பழைய கணக்கு வழக்கையும் முடிக்க வேண்டும். இரட்டை கிரீடதாரிகளாக ஆவதற்கு படித்து உழைக்க வேண்டும். தெய்வீக குணத்தை தாரணை செய்ய வேண்டும். எப்படி லட்சியம் இருக்கிறதோ, சுப வார்த்தைகள் இருக்கிறதோ, அதுபோல் முயற்சி செய்ய வேண்டும். வரதானம். ஓம் சாந்தி சிஸ்டர். எனக்கு இந்த பாயிண்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, ஆத்மால வந்து இவ்வளோ பாகம் நீங்க நடிக்கிறீங்க அப்படிங்கறத பாபா வந்து சிந்தனை பண்ண சொல்றாரு. அப்ப வந்து அது உண்மையிலேயே அதை சிந்தனை பண்ணா அது ரொம்ப ஜாலியா இருக்கும். அதை வந்து எல்லாரும் ட்ரை பண்ணலாம். அடுத்து வந்து இது எப்படின்னா, காட்சி காமிங்க அப்படின்றாங்களா பிரம்மா மூலியமா சிவன் வராது. அதுக்கு பாபா சொல்றாரு, அவரு காட்சி காமிக்கலாம், ஏன் காமிக்க மாட்டேங்கிறாரு? காமிக்கிறது பைபிள்ல ஒரு வசனம் என்னன்னா, தேவனை வந்து கண்ணால பார்த்தா எல்லாருமே தான் நம்புவீங்க, கண்ணால பார்க்காத தேவனை இப்போ யாரு நம்புறாங்களோ அவங்கதான் உண்மையான விசுவாசிகள். புரியுதுங்களா? கடவுளை நீ வந்து இப்ப சிவன் நினைச்சா இந்த நொடி என் மூலியமா காட்சி காமிக்க முடியும், உங்க மூலியமா. ஆனா பண்ண மாட்டாரு. ஏன்? அது வந்து உணரணும் கடவுள் தான் அப்படின்னு. அந்த ஒரு தாய் பாசம், தந்தை பாசம் ஆத்மால அந்த வெளிப்படணும். கண்ணால பார்க்கக்கூடிய எல்லா விஷயமும் அழியக்கூடியது, கண்ணால பார்க்க முடியாததான் அழிவற்றது. அது திவ்ய திருஷ்டி மூலியமா தான் பார்க்க முடியும்ட்டாரு பாபா. அப்போ வந்து தூய்மையே இல்லாத நம்ம எப்படி ஆத்மாவை பார்க்கணும்? அவரு நினைச்சா காமிக்கலாம், ஆனா காமிக்க முடியாதுன்றாரு. ஏன் காமிக்கணும்? நீ உணரு அப்படின்றாரு பாபா எல்லாரையும். அப்படி காமிச்சா எல்லாரும் பாபா குழந்தையாயிருவாங்க. அதனால ட்விஸ்ட் பாபா வேணுமே டிராமால அப்படி பண்ணி வச்சிருக்காரு. அதனால வந்து கடைசியா பாபா வந்து காமிப்பாரு காட்சி. ஆரம்பத்திலயும் காமிச்சிருக்காரு. ஏன் நம்ம சரீரம் விட்டா கூட பாபா நம்ம மூலியமா காட்சி காமிப்பாருன்ட்டு பாபா அதான் சொன்னாரு. என்னன்னா, சரீரம் விட்டா கூடப்பா அந்த ஃபரிஷ்தா வச்சு நமக்கு அந்த ஒரு சந்தோஷத்தை பாபா கொடுப்பாரு. புரியுதுங்களா? அதனால நம்ம சரீரத்திலேயே இருக்கணும்னு அவசியம் எல்லாம் கிடையாது. பரிஸ்தாவ ஆனா கூட கடவுள் நினைச்சிட்டாரு அப்படின்னா நம்ம 108 மணில வரோம் எல்லாருமே காட்சி கடைசியில பாபா காமிப்பாரு, எமர்ஜ் பண்ணிருவாரு. அது எப்படி? அது பண்ணாமலாம் இருக்கும். அம்மா பிரம்ம பாபா நீங்க யாரெல்லாம் 108ல வராங்களோ எல்லாரையும் கடைசி டைம்ல கண்டிப்பா சிவன் காட்சி காமிப்பாரு. ஈவன் பிரம்ம பாபா அம்மா கூட சிவன் எமர்ஜ் பண்ணுவாரு. இது நடக்கும், நடந்தே தீரும். அதெல்லாம் வந்து அப்பெல்லாம் கிடையாது. உயிரோட இருக்கிறவங்களதான் அப்பெல்லாம் கிடையாது. 108 தாதி இப்போ வராங்க அப்படின்னா, குல்சா தாதி அவங்க சரீரம் விட்டுட்டாங்கதான். ஆனா அந்த ஃபரிஷ்தா உடம்பு எடுக்கும் போது அவங்களுக்கு அந்த ஞாபகம் வந்துடும் சிஸ்டர். அவங்க மூலியமா பாபா காட்சி கண்டிப்பா காமிப்பாரு கடைசி விநாசம் டைம். கண்டிப்பா எல்லாரும் வச்சும் 108 வச்சு காட்சி காமிப்பாரு. பிரம்ம பாபா தான் நாராயணன்றாரு. கடைசியில பிரம்ம பாபா வந்து காட்சி பாபா காமிக்கும் போது பிரம்ம பாபாக்கு அந்த ஃபீலிங் ஏற்படும். அதெல்லாம் வந்து எப்படி? அதெல்லாம் கிடையவே கண்டிப்பா ஒரு காமிப்பாரு 108 மூலியமா. அதெல்லாம் வந்து சரீரம் விட்டுட்டாங்க. ஆனா அவருக்கு தெரியாதாமா, ஒரு 108 மூலியமா கண்டிப்பா காமிப்பாருங்க சிஸ்டர். அது எப்படி 108 தான் வந்து மெயினா வச்சு வந்து எமர்ஜ் பண்றாரா பாபா. கேட்டு பாருங்க, மம்மாவையும் தாதி ஜானகி எமர்ஜ் பண்றாங்களாம். எமர்ஜ் பண்ணி பேசுறாராம். அதெல்லாம் வந்து மாயாஜாலமா இருக்கு. அதுல இன்னமும் நம்ம பிகேஸ்க்கு என்னன்னு புரியல. ஆமா, பாபா ஒரு சில விஷயம் சொல்லாம சீக்ரெட்டா வச்சிருக்காருல்ல, அதுல இதுவும் ஒண்ணு. ஏஞ்சல் வேர்ல்டுல சம் மீட்டிங்ஸ் எல்லாம் நடக்குது. அப்ப சிவன் என்ன பண்றாருன்னா, ஆல்ரெடி பிரகாஷ் மணி தாதி ஜானகி உடம்பு எடுத்துட்டாங்களாம். உடம்பு எடுத்தாலுமே சிவன் வந்து அவங்க
இப்ப ஃபரிஷ்தா உடம்ப எமர்ஜ் பண்ணி மேல அவங்க கூட பேசிட்டு இருக்காங்களாம். அது எந்த கணக்குல வரும்னு எனக்கு தெரியல. சோ நமக்கும் அந்த மாதிரி பாபா கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில நம்ம இருக்கணும். அவரு நினைச்சா என்ன வேணா பண்ணலாமா? அத கடவுளாச்சே. சிவ பாபா அவர் நிச்சயமா. கடவுளா இருக்கறனாலதான் என்ன பண்றாருன்னா, சிவன் வந்து இன்னமும் பிரம்மாவை சரீரம் எடுக்க விடாம டிராமால பண்ணி அவரு பாருங்க எவ்வளவு அவருக்கு சக்தி இருந்தா, ஆல்ரெடி தாதி ஜானகி ஒரு உடம்புல இருக்காங்க. அந்த மம்மா தாதி ஜானகி எல்லாம் எமர்ஜ் பண்ணி மம்மாக்கும் இந்த ஞாபகம் வருதாம், நான் தான் மம்மா அப்படின்னு. கரெக்டா அந்த மேல மீட்டிங் முடிஞ்சோடனே அவங்க போய் அவங்க உடம்புல இது வந்து கடவுளுக்கு அந்த சக்தி இருக்கனாலதானே அவர் பண்றாரு. கண்டிப்பா. டிராமான்னு சும்மா சொல்றாருன்னு கிடையாது. டிராமா வந்து ஒரு 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 கோட்டுப்பாடு அவ்வளவுதான். மத்தபடி இவருதாம்மா பவர்ஃபுல். அவரு சும்மா அப்படி சொல்றாரு. நான் பவர்ஃபுல் கிடையாது, டிராமா தான் பவர்ஃபுல். அது ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, பாபா வந்து அது ஏன் அப்படி சொல்றாருன்னா, அது வந்து சரி நாளை பின்ன ஒரு சில விஷயங்கள்லாம் இப்படி இருக்கு அப்படின்னு கோச்சிக்க கூடாது. ஒரு மனசை தேத்துறதுக்காக அப்படி சொல்றாரு. ஒரு ஒரு டைம் டேபிள் வச்சிருக்காரு. அந்த டைம் டேபிள் படைச்சதே சிவன் தான். சரிங்களா? இது இந்த மாதிரி 5000 வருஷம் ஆனா அது புரிஞ்சுக்க முடியாது யாராலையும். நினைச்சு கண்டிப்பா. பாருங்க, அவரு எவ்வளவு சக்தி இருந்தா அப்படி எமர்ஜ் பண்றாரு பாபா. ஏமா சக்தி நிச்சயமா. இல்லாம தான் கடைசி நேரத்துல காட்சி காமிப்பாரு. எவ்வளவு பவர் அவர் வச்சிருக்காரு. அவர் சாதாரண ஆளே உலகத்தின் கிடையாது. அதிபதி சிவ பாபாவே. ஸோ அவர் நினைச்சா எல்லாமே சாத்தியமே. நினைச்சு பாருங்க, டெக்னாலஜி அவரோட டெக்னாலஜி பாத்திருக்கீங்களா? ஆத்மாக்குள்ள ஒரு சிப் இருக்கு. நீ என்ன சரி அது ரெக்கார்ட் ஆயிரும். நான் நினைச்சா டெலிவிஷன்ல போட்டு காமிப்பேன் வித்தவுட் வயர் கனெக்ஷன். தட்ஸ் பவர் ஆஃப் சிவ். எவ்வளவு பாருங்க, ஆத்மா பறக்குது. வித்தவுட் ராக்கெட் ஃபியூல் பறக்குது ஆத்மா. பறக்குதுன்றாரு. அதுதான் சிவன். சிவனால யாரு அதெல்லாம் நினைச்சு பாருங்கன்றாரு பாபா. குஷி கிடைக்குது. ஆமா, ஆனா இதுதான் அது ஞான கிடைக்காது. சிந்தனை பண்ணுங்க. ஞான சிந்தனை என்னென்ன? இதுதான் ஞான சிந்தனை. அதுக்கு வந்து யோகா மீட்டிங்லாம் அட்டென்ட் பண்ணணும். கிளாஸுக்காவது போகணும். தனியா வீட்டுல உட்கார்ந்துட்டு இருந்தா மாயா தான் வருவான். பாபாவே வரமாட்டாரு. இது என்னன்னா, இந்த மாதிரி மீட்டிங் வரும்போது யோகா கிளாஸ் முரளி அங்க போய் கேட்கும்போது கொஞ்சம் பவர் நமக்கு கிடைக்கும். ஆமா, அந்த பவர் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கணும். வீட்டுல கண்டிப்பா. உட்கார்ந்து அததான் பண்ணணும். இவங்க நம்ம ஆளுங்க வீட்லயே இருக்காங்க. மீட்டிங்கும் போறது இல்ல, யோகா கிளாஸும் போறது இல்ல. மாயா அழுத்திக்கிட்டே இருக்கு. அதை வந்து புரிஞ்சுக்கணும். குழுவோடு இருக்கும்பொழுது நமக்கு ஒரு சக்தி கிடைக்குது. ஒரு ஞான சிந்தனையா பேசணும், உரையாடல். இதன் மூலியமா கர்ம யோகாவா நான் இருப்பேன் அப்படிங்கிற அந்த ஒரு திவ்ய புத்தி ஒரு சில குழந்தைங்களுக்கு தான். ஏன் நமக்கே இப்பதானே ஓபன் பண்ணிருக்காரு. கண்டிப்பா. அதுக்கு நல்லா வந்து எப்படி கேக்குறவங்க சொல்றது, பாபா பாபான்னு உருகி அந்த முரளியை முடியுதோ இல்லையா, அந்த படிச்சு உட்கார முடியுதோ இல்லையா, அந்த யோகா பண்ணி அப்போ வந்து ஓகே கொஞ்சம் ஆர்வமா உட்கார இருக்குன்னு. முடியாதுடா, உட்கார முடியலன்னு தெரியும். அதுக்குதான் பாபா ஒன்னா கூகுள் மீட் போ குழந்தை, இல்லன்னா கிளாஸ்க்கு போ. இல்ல நீ தனியா உட்காந்து முள்ளி பச்சை மாயா மேல இருந்து தேவாங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒன்னு அழுத்திக்கிட்டே தான் இருக்கும். முதுகுலயே உட்காந்துட்டு இருக்குமே ஒரு பேய் மாதிரி ஒரு காமிப்பாங்களே, அது ஆமா பேர் என்ன, ஆமா ஆமா ஆமா. வேதாளமா? தேவாங்கா அது வேதாள. ஒவ்வொரு ஆமா, அந்த மாதிரிதான் இது. வேதாளம் அதெல்லாம் வந்து சும்மா அதெல்லாம் போட்டு அழுத்தம். அதெல்லாம் வந்து ஸ்ரீமத்தே கிடையாது. அது ஸ்ரீமத் இல்லாமே சரி ஓகே என்ன பண்ண முடியும், டிராமால இதுவும் இருக்கு. பட் சில பேர் அதை புத்திசாலியா கிளாஸ்க்கு போறாங்க. நீ கிளாஸ்க்கு போக முடியலனாலும் வாரம் 3 நாள் போக மீட்டிங்காவது அட்டன் பண்ணுன்றாரு பாவம் இல்லையா. ஏதோ ஒரு மீட்டிங், இந்த மீட்டிங் இல்லைன்னா நான் நிறைய மீட்டிங் அட்டன் பண்ண அப்படி. ஏன்னா ஆத்மாக்கு இயற்கையாவே அந்த சக்தி கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா பாவம் மெழுகேத்திட்டு இருக்காரு இல்லைங்களா. ஆமா, ஏன் தாதிங்க எல்லாம் பவர்ஃபுல்லா இருக்காங்கன்னா, ஒற்றுமையா முரளி படிச்சாங்க, ஒற்றுமையா சிவு பண்ணாங்க, எல்லாம் ஒண்ணா இருந்தாங்க. அதுவே ஒரு பலம் தான் உங்களுக்கு. இப்ப எல்லாம் தனித்தனியா இருக்கும். சரி தனித்தனியா இருந்தா கூட ஏதோ இந்த கூகுள் மீட்னு பாபா உருவாக்கி இருக்காரு. அதன் மூலியமாவது நம்ம ஒற்றுமையா இருந்து ஒரு யோகா அப்ப காலையில ஈவினிங் பண்ணிட்டு ஒரு முரளி படிச்சுட்டு அவங்கவுங்க வேலையெல்லாம் பார்க்க போங்க. எந்நேரமும் நம்ம மீட்டிங் ஒண்ணும் வைக்க போறது இல்ல. எந்நேரமும் சென்டரும் ஓப்பன்ல இருக்க போறது இல்ல. அத கூட யூஸ் பண்ணிக்க முடியாம இந்த மாயா வந்து அழுத்திட்டு இருக்கு அப்படிங்கறதுதான் பாபா சொல்றாரு இல்லைங்களா. வரதானம் படிங்க சிஸ்டர். ஓகே ஓகே, சூப்பர். வரதானம்: நன்மையற்ற எண்ணங்களை அழித்து அபகாரிகளுக்கும் உபகாரம் செய்யும் ஞானம் நிறைந்த ஆத்மா ஆகுக. சிலர் தினமும் உங்களை இழிவு செய்கிறார், கெடுதல் செய்கிறார், அவதூறுகளாக பேசலாம். இருப்பினும் அவர் பொருட்டு மனதில் வெறுப்பில்லாமல் அபகாரிக்கும் உபகாரம் செய்வது, இதுவே ஞானி ஆத்மாவின் செயலாகும். குழந்தைகளான நீங்கள் தந்தையை 63 பிறவிகளாக இழிவு செய்தீர்கள். இருப்பினும் தந்தை மங்களமான பார்வையிலே பார்க்கிறார். அவ்வாறே தந்தையை பின்பற்றுங்கள். அவர் அனைவர் மீதும் நன்மை செய்வதே ஞானம் நிறைந்த ஆத்மாவின் பொருளாகும். எண்ணத்தாலும் தீமை கூடாது. இந்த வரதானம் வந்து ரொம்ப
பொக்கிஷமாக நிறைஞ்சிருக்கு. என்ன சொல்கிறாரு பாபா? ஒரு அவ்விக்தவனில் சொன்னார், ஒருத்தவனை கத்தி எடுத்து குத்த வந்தாலுமே நீ அவனை ஆத்மானு தான் பார்க்கணுன்றாரு. இது என்ன விதத்தில் சாத்தியம் அப்படின்ட்டு தான் தெரியல. ரொம்ப ப்ராக்டிஸ் அதிகமாக வேணும். அவன் உன்னை அடிக்க வந்தாலும் உதைக்க வந்தாலும் திட்டுனாலும் என்ன தான் பண்ணினாலும் ஆத்மா சரி கர்ம கணக்கு நம்ம இத பத்தி ஒரு கிளாஸ் எடுத்துடலாம். ஏன்னா இது இந்த இல்லை பேசுறதுக்கு கண்டிப்பாக இந்த வரதானம் ஆமாம்மா கண்டிப்பாக வரதானம் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துடலாம். ஏன்னா சும்மா சொல்லிட்டே இருக்கான்ல, அது என்னன்னு எனக்கும் புரியல. ரிசர்ச் பண்ணி பார்த்துடலாம். படிங்க. ஓகே. ஸோ அதனால் நன்மை அற்ற எண்ணங்களை அழிச்சிட்டு யாராவது உங்களை வந்து கெடுதல் செஞ்சாலும் அவதூறு செஞ்சாலும் அவங்களுக்கு நீங்கள் நல்லது செய்யணும் அப்படின்றாரு பாபா. கண்டிப்பா. ஸ்லோகன்: மன்மனா பவ நிலையில் நிலைத்திருந்தால் பிறவியின் மனோபலங்களை கண்டறியலாம். பாபாவோட நினைவில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மனசுக்குள்ள நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது, நிறைய ஒரு சக்தி வாய்ந்த விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன டிஸ்அட்வான்டேஜ், இவ்வளோலாம் நான் தப்பு பண்ணுறேன், அது எல்லாமே தனித்தனியாக தெரிஞ்சிடும். பாபாவோட நினைவில் மட்டும் இருந்தீங்கன்னா இவ்வளோ என்கிட்ட நன்மை இருக்குது, இவ்வளோ நல்ல விஷயம் எனக்குள்ளே பாபா வச்சுருக்காரு, இவ்வளோ கெட்ட விஷயங்கள் இருக்குன்னு தனித்தனியாக பிரித்து தெரிஞ்சிடும். அதனால் பாபாவோட நினைவில் இருந்துச்சிங்கன்னா எல்லாமே தெரிஞ்சிடும், கண்டறியும் அந்த மனநிலை உங்களுக்கு வந்துடும் அப்படின்றாரு. அனைவருக்கும் ஓம் சாந்தி. ஸ்லோகன் இப்போ தான் சிஸ்டர் படித்தேன். மன்மனா பவ அந்த நிலையில் இருந்தீங்க அப்படின்னா பிறருடைய மனோபாவங்களை கண்டறியலாம். உங்கள் விஷயமும் தெரிஞ்சிடும், மற்றது தெரிஞ்சிடும். வரதானம் மட்டும் ஒரு வாட்டி படிங்க. நன்மையற்ற எண்ணங்களை அழித்து அபகாரிகளுக்கும் உபகாரம் செய்யும் ஞானம் நிறைந்த ஆத்மா ஆகுக. சிலர் தினமும் உங்களை இழிவு செய்கிறார்கள், கெடுதல் செய்கிறார்கள், அவதூறாக பேசலாம். இருப்பினும் அவர் பொருட்டு மனதில் வெறுப்பில்லாமல் அபகாரிக்கும் உபகாரம் செய்வது, இதுவே ஞானி ஆத்மாவின் செயலாகும். குழந்தைகளான நீங்கள் தந்தையை 63 பிறவிகளாக இழிவு செய்தீர்கள். இருப்பினும் தந்தை மங்களமான பார்வையிலே பார்க்கிறார். அவ்வாறே தந்தையை பின்பற்றுங்கள். அனைவர் மீதும் நன்மை செய்வதே ஞானம் நிறைந்த ஆத்மாவின் பொருளாகும். எண்ணத்தாலும் தீமை கூடாது. ஓகே சிஸ்டர், எனக்கு ஒரு பாயிண்ட் ஆச்சு. இது மட்டும் சொல்லிடுறேன். எல்லாருமே ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்கல்ல, இப்ப புதுசா வந்த பிகே சோல்டு என்ன பாபா சொன்னதே தான் சொல்றாரு அப்படின்னு. எனக்கு நான் ஒண்ணு கேட்கட்டுங்களா உங்ககிட்ட? கண்டிப்பா. அது மாயா தானே, அந்த மாயாக்குள்ள அந்த மாயா தானே கேக்குது அந்த மாதிரி மனசுல. எனக்கு ஒரு பாயிண்ட் ஆச்சு. நீங்க டெய்லியும் சாப்பாடு தானே சாப்பிடுறீங்க, அதே இட்லி தோசை அதே சப்பாத்தி, ஏன் போர் அடிக்கல? எப்படி சிஸ்டர் பாயிண்ட் நல்லா இருக்கா? கண்டிப்பா. ஏன்னா இல்ல உண்மைதான். அது மாயா வந்து நம்ம ஒவ்வொருத்தருமே நல்லவங்க தான். அந்த மாயா இருக்கான் பாத்தீங்களா, அதை பண்ணாத, இதை பண்ணாத, அதெல்லாம் வருதா இதெல்லாம் வருதா அப்படின்னு. எனக்கு ஒரு கேள்வி, நீ டெய்லி சாப்பாடு தானே சாப்பிடுற, மிஞ்சி போனா ஒரு 4 நாளைக்கு வெரைட்டியா சாப்பிட, அவ்வளவுதானே? அவ்வளவுதான். நீ டெய்லி சாப்பாடு தான் சாப்பிடுற, தண்ணி தான் குடிக்கிற, சாப்பிடுற, தூங்குற, வேலைக்கு போற, அது மட்டும் உனக்கு போர் அடிக்கல? இது மட்டும் போர் அடிச்சிருச்சு. அது டெய்லி வித்தியாசமா தான் பாபா குடுக்குறாரு. டெய்லிக்கும் வந்து இவ்வளவு பெரிய வானிலை ஏதோ ஒரு பாயிண்ட் அப்படி ஒரு நச்சுன்னு இருக்கும். ஆமா, அது உண்மைதான் சிஸ்டர். அது ஃபுல்லா படிச்சா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சிந்தனை பண்ணா அது தெரிஞ்சிடும். ஓம் சாந்தி.